கழுத்துல வச்சு அலைஞ்சிருக்கு. என்னடா இது? ரொனால்டோ வேர்ல்டு கப்புக்காக விளையாண்ட ஃபுட்பால் ஒரு ஷோவுக்காக நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்கு. ஏன்டா போய் சொல்ற? இது சர்வீஸ் தானே? அதான் தெரியுதுல, அப்புறம் எது கேக்குறேன்? இல்லம்மா, என்னன்னு கேட்டா ஒரு டேஸ்டுக்காக ஒரு பீஸ் அரைஞ்சு கொடுக்க மாட்டேன், அதுக்காக கேட்டேன். இந்த கற்பீஸ்ல ஒரு பீஸ் கூட யாராலையும் நறுக்க முடியாது. ஏன்டா நறுக்காம அப்படியே முழுக்க போறியா? ஆனா அதுக்குலப்பா, இவங்க அண்ணன் சிவகிரி அருவாமனை செஞ்சு எடுத்துட்டு வந்தா இதை அறுக்க முடியும். ஏமா உங்க அண்ணன் எப்ப அருவாமனை செஞ்சு எடுத்துட்டு வருவான்? அதுக்குள்ள இந்த பழம் இடம் போலக்குது. எங்க அண்ணன் சாதாரண கொய்யாக்காரியவே பக்குவமா பார்த்து பார்த்து செய்யும். இது எவ்வளவு பெரிய தர்பூசணி, இது அதே எவ்வளவு பக்குவமா செஞ்சுட்டு இருக்குதோ. ஏமா வர அவசரத்துல ஒன்னு அருவாமனைக்கு தானம் பிடிக்காம வந்துட போறாமா? பார்த்து சாணா பிடிக்காம வருவான்னு சொல்ற. எங்க கிரி அருவாமணிய சாணா பிடிக்கிறதுலயே தனி ஸ்டைல். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. முகவரி அஜித் படம்ன்றதுனால தானே தேவையில்லைன்ற. பாசமா இருக்க ரெண்டு பேரையும் நீங்களே பேசி பேசி நாசமாகிறீங்களே. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அத்தாவில்லை. உறவா அச்சிக்கோடி உறவா சுத்தோடி உறவா உறவா உன்னை யாரோ பெற்றிருக்க என்ன யாரோ பெற்றிருக்க. ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா. நீயும் நானும் அண்ணன் தம்பின்றியா? இதுக்கு வரமுறை இல்ல. ஆமா, இது எதுக்கு சொன்ன? இல்ல, நீ என் தங்கச்சி ரூட் விடுற விஷயம் எனக்கு தெரியும். அதனால ஊர் மக்கள் மத்தியில நீ நானும் அண்ணன் தம்பி ஒரு வரிய போட்டு வச்ச மாவன நீ கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அத்தாவில்லை. கரீம்பாய் கடையில கறி கடன் சொல்லி வாங்கி சாப்பிடுறாங்க நாய். நீ வந்து சேபாயா? நீ சும்மா இருப்பா. ஏமா தங்கச்சி எப்போ பார்த்தாலும் அண்ணன் சக்காவை மாட்டிக்கிறிய? உனக்கு கொஞ்சமா இல்ல? விஷயத்தை பத்தி நீ பேசுறியா? என் ஜட்டி திருடி எடுத்துட்டு போய் வேற சாயம் போட்டு வந்து புது ஜட்டின்னு என்கிட்டே காட்டுறவன் நீ என் தங்கச்சி பத்தி பேசுறியா? அதுக்கு சொல்லப்பா, உங்க சட்டியை எடுத்து உன் தங்கச்சி போட்டுக்கன்னா நாளைக்கு பின்ன உங்க வீட்டுக்கு வரும்போது நீ நினைச்சு உங்க தங்கச்சிய கட்டி போட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடாது. இதை நீ மனசுல வச்சுதான் சம்பந்தமே இல்லாம அடிக்கடி கட்டி பிடிச்சு சலாவலைக்கும் சொல்லி சமாளிச்சு நின்றியா? தம்பி தம்பி, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா என் வாய்க்கு சக்கரை அள்ளி கொட்டுவீங்க. நாங்க சக்கரை பொங்கலே சக்கரை அள்ளி கொட்ட மாட்டோம். சில உன் வாயில சக்கரை அள்ளி கொட்டணுமா? என்ன 4 பாண்டு மண்ணள்ளி கொட்டேன் வந்து மேட்டர் சொல்றா. சும்மா விளையாட வேண்டி தங்கச்சிக்கு நான் மாப்பிள பாத்துருக்கேன். மாப்பிள எப்படி இருப்பா தெரியுமா? ஐயனார் பொண்ணு சும்மா ஜகஜாண்டியா இருப்பாரு. அப்போ மாப்பிள சொக்கா போறாம வெறும் உடம்போட ஊருக்கு வெளியே உட்கார்ந்து இருப்பாரு. ஆமா, வெறும் உடம்போட உட்கார்ந்து இருப்பாரு. நீ போய் முதுகு சொரிஞ்சு விட்டுவா. மாப்பிள பேர் என்னடா? சிட்டி பாபு. மாப்பிள பேசி சிட்டி இருக்குது. கண்டிப்பா ஒரு மெட்ராஸா தான் இருக்கணும். ஏன் மெட்ராஸ் மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுப்பீங்களா? கிராமத்திலே பிறந்த பொண்ணுக்கு கிராமத்துல குப்பை கொட்ட தெரியாதா? ஏன் குப்பை கொட்ட தெரியாதுன்னு சொன்னா குப்பை கொட்டது கிளாஸ் எடுக்க போறியா? என் தங்கச்சி கைய பாடுறா. எனக்கு கையில பாட தெரியாத? அதுக்கு சொல்லடா, அவட கையில நகத்தை பாடுறா. எவ்வளவு நீட்டா இருக்குதுன்னு. ஒரு ஆம்பளை நகை வளர்த்தா அவன் காது கொடாய் போறான்னு அர்த்தம். இதே ஒரு பொண்ணு நகை வளர்த்தா நெயில் பாலிஷ் கேக்குறான்னு அர்த்தம். வாங்கி கொடுக்க வேண்டியதா? நம்ம ஊர்ல ஏற்பா நெயில் பாலிஷ் அதான் மெட்ராஸ்ல கொடுக்குறேன்னு ஆசைப்படுறான். மெட்ராஸ் எப்படி சார் போகணும்? என்னடா கேட்ட? மெட்ராஸுக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். என் தங்கச்சி கட்டிட்டு தான் போகணும். உடுங்க சாமி உடுங்க. வாடா, இந்த மூஞ்சிக்கே என் தங்கச்சி பிடிக்கலாம். வேற எந்த மூஞ்சில கட்டிக்கும்? அதான் சொல்லு சொல்லு. கர்நாடகத்துல ஊரி கட்ட இருந்துட்டு போட்டுமா? அதுக்கு என்ன போ? அது என்ன இப்பவா? கீழே அண்ணி
தினராட்சி எடுத்துட்டு வந்து என் கையில குடிச்சு இப்படி கைமாறி 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 கரலகட்ட கரைச்சு ஊறி கட்டையாச்சு. இதுல இருந்து என்னென்ன தெரியுது? எவெல்லாம் புழுகிறான்னு சொன்னது? நீ சொன்னா இந்த தனிய தகனைய ஒருத்த கலாச்சிட்டு போறோம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் என்ன அறுந்து போன காட்டாரியா ஓடி பிடிக்கிறது? கவலைப்படாதீங்க, நான் நம்பரை நோட் பண்ணிட்டேன். அப்போ பக்கத்துல இருக்கிற ஆர்டிஓ ஆபீஸுக்கு போய் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை பீட்டு கட்டுங்கடா. பீட்டு கட்டுறது இருக்கு. முதல்ல உன் பொட்டி படுக்கை கட்டிட்டு ஊருக்கா இந்த தனிய தகனைய பொட்டி படுக்கை கட்ட சொல்றாடா. உன்னதான் சொன்னேன், முடிஞ்சா நீ கட்டு, இல்லன்னா உன் ஆளுங்க வச்சு கட்டு. ஏன் கட்ட ஏன் கசக்குற? ஏய், எங்க அண்ணன் நினைச்சா சத்தியம் மட்டும் இல்லடா, கசக்குதாரு. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னடா பண்ண முடியும்? மறுபடியும் 3 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணி தான் போட முடியும். காக்கி கட்ட காக்கி பேட்டை போட்டுக்கிட்டு கையில ரத்தியோட வந்தா நீ என்ன பெரிய போலீஸா? என்ன பாலிஸா? ஐயோ, உன் மேல ஒரு சின்ன பொண்ணு கேஸ் கொடுத்துருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தா இப்படி தொண பேசிட்டு இருக்கியா? என் மேல கேஸ் கொடுக்க எந்த பொட்டச்சிக்கல தெரிய வந்தது? என்ன கேஸ்? சுத்தமா பெருக்கி வச்சிருந்த இடத்துல குப்பை போட்டதா கேஸ் வந்திருக்கு. பெருக்கி வச்ச இடத்துல கொட்டாதால குப்பை குப்பை தட்டுல கொட்டா அது தப்பு. தங்கச்சி என்ன பண்ணி நிக்கிற? பார்த்தா தெரியல, பெருக்கிட்டு இருக்கேன். அப்படியே 8 நாள் எவ்வளவு பெருக்கி சொல்ல பக்கத்துல பிஞ்சிக்கோ. சரி சொல்ல தொடப்பக்கட்ட பிஞ்சிடும். என்ன புதுப்பட படலாம் ஒன்றுமா கேட்கிற? பாயமுறா பீஸா பீஸாவா? வெஜிடபிள் பீஸாவா? சிக்கன் பீஸாவா? பாயமுறா உச்சா உச்சா உச்சா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தனிய தகவலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம கம்ப்ளைண்ட் கடைக்கு கொடுப்பாங்க. என்னடா உச்சா ஓவரா பேசுற? இந்த தனிய தகவ யாருன்னு இப்போ 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 கேட்டா போட்டுகளை குப்பையா தங்கச்சி இப்போதான் கஷ்டப்பட்டு பெருகி இருக்குது. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த தனிய தகவலை பயந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பயம் ஒரு ஆட்டம் செய்ய முடியாது. ஏண்டா வாசல் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? யாரோ தனிய சாக்காடியா நம்ம வீட்டு வாசல்ல வந்து குப்பைய கொட்டிட்டு போயிட்டாருங்க. ஏண்டா குப்பையால கொட்டினா ஏதோ தேடு கொட்டினா மாதிரி இப்படி ஆயுதுன்னு இருக்க? இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே, ஆளுநர் தொலைப்பட்டு வந்து பெரிய குப்பையை ஓரம் தள்ளிருக்கலாம்ல. எங்களுக்கு எதுக்கே ரவுடிங்க போல? அப்ப இவன் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தெரிஞ்சா எங்க வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டாங்க. ஏண்டா ரவுடிங்கன்னா மாமூல் கேட்பானுங்க, இல்ல கையெடுப்பானுங்க கால் எடுப்பானுங்க. இவங்கெல்லாம் அசிங்கமா குப்பையை கொட்டுறானுங்க. அதுதான் மெட்ராஸ். இங்கெல்லாம் உங்களால வாழ முடியாது. ஒழுங்கா புட்டி புடிக்க கட்டிட்டு ஊரு கிளம்புங்க. நாங்க ஊர்ல இருந்து பெட்டி எடுத்துட்டு வரல, பேங்க் தான் எடுத்துட்டு வந்தோம். பெரிய டிராவலிங் பேக் எடுத்துட்டு வந்துட்டான். ₹1 கேரி பேக் எடுத்து வந்துட்டு அதை வேற கூட்டத்துக்கு முன்னாடி கூச்சமே இல்லாம சொல்றாங்க. இருக்குன்னா ரொம்ப பயமா இருக்குண்ணே. மெட்ராஸ் ரொம்ப மோசம். வேண்டாண்ணே வேண்டாம், இந்த ஊரை விட்டு நம்ம போயிடுவோம். ஆமா ஆமா ஆமா, வந்து உடனே டெல்லிக்கு போயிடலாம். டெல்லிக்கு போய் மன்மோகன் சிங்கை கூட்டு வந்து இங்க மாரியம்மன் கோயில கூழ் ஊத்து விட போறியா? பட்டு எனக்கு பெரிய வேலை இல்லடா, இங்கதான்டா வேலை.